عليكم ورحمة الله وبركاته. لا إله إلا الله محمد رسول الله. لا إله إلا الله محمد رسول الله. لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم وبارك عليه. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد سيد العرب والعجم إمام مكة والطيبة والمدينة والحرم سيدنا ونبينا مولانا محمد زده يا رب شرفا وكرما ومهابة وتعظيما لديك. فيا معاشر المسلمين رحمكم الله، روى الشيخان البخاري ومسلم رضوان الله تعالى عنهما عن أبي هريرة رضي الله تعالى عنه أنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: إذا قلت لصاحبك يوم الجمعة أنصت والإمام يخطب فقد لغوت أنصتوا رحمكم الله. يغفر الله لنا ولكم ولجميع المسلمين والمؤمنين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم البر الكريم التواب العظيم. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة والمشركين واختم لنا بخير وفضل برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி சமூகமாய் இருக்கும் ஒரு சகோதரர் பிற சகோதரரை பார்த்து பேசாது வாய்மொழிகள் என்று சொன்னாலும் கூட சொன்னோரின் பிரயோசனம் வீணாகிடும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஆகவே தற்போது இமாம் அவர்கள் நிகழ்த்தப்படும் குதுபா சங்கத்தை பாதுகாத்து கேட்போமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் அவனது நல்லடியார் கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في كتابه العزيز والفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك فإن مع العسر يسرا إن مع العسر يسرا فإذا فرغت فانصب وإلى ربك فارغب صدق الله مولانا العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما كتاب الله وسنة رسول الله صلى الله عليه وسلم صدق رسولنا النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. முழு உலகையும் படைத்து பரிமாணித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்ல நாயன் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உரித்தாகுக. அல்ஹம்துலில்லாஹ். அவன்தான் முழு உலகத்தையும் படைத்து அவைகளுக்கு ஏற்ற விதமாக அவைகளுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொண்டும் அவைகளை நிர்வகித்துக் கொண்டு இருக்கிறான். அந்த அல்லாஹ்வுக்கு நிகராக யாருமே கிடையாது. உண்மையில் புகழப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் மாத்திரம்தான். எனவே நாம் அதிகமாக அல்லாஹ்வை புகழ்வோம். அல்ஹம்துலில்லாஹ். அவனுடைய தூதர் முஹம்மது முஸ்தபா ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, மேலும் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபுஉ தாபிஈன்கள், கியாமத் நாள் வரைக்கும் உண்டான அத்துணை நல்லடியார்களின் மீதும் அல்லாஹ்வின் ஸலவாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே வந்து அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர்களாக மாறி அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடத்திலே உட்கார்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரண்டேசர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்க்கையில் எந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு சொல்லி இருக்கின்றானோ அவ்வாறான விடயங்களில் இயன்றவற்றை எடுத்து நடக்குமாறும், எவைகளை விட்டும் அல்லாஹ் தவிர்த்து கொள்ளுமாறு ஹராமாக்கி இருக்கின்றானோ அவ்வாறான விடயங்களை விட்டு முற்று முழுதாக தவிர்த்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் தக்வாவை கொண்ட நஸீஹத்தும் வசியத்தும் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த காலம், இந்த மாதம் அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எல்லோருமே பேசக்கூடிய ஒரு காலம். ஏனென்றால் ரபீஉல் அவ்வல் என்றாலே எல்லோருக்கும் தெரியும். அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுவார்கள். ஏனென்றால் நபி அவர்கள் பிறந்த இறந்த ஒரு மாதமாக இருக்கிறது. உண்மையில் பேசப்படுவதற்கு தகுதியானவர்கள், வாழ்க்கையில் பின்பற்றப்பட தகுதியானவர்கள் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேற யாருமே கிடையாது. உண்மையில் புகழப்படுவதற்கு தகுதியானவர்கள் அவர்கள் மாத்திரம்தான். உலகம் யாரெல்லாம் பேசுகிறதோ அத்துணை பேசப்படுபவர்களில் எல்லாம் மிக சிறந்த ஒரு முன்மாதிரியான ஒருவர் என்றால் குர்ஆன் பேசக்கூடிய, குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு உடல் உறுப்பு
உறுப்புகளாக, ஒவ்வொரு அங்க அவயங்களாக, ஒவ்வொரு செயல்பாடுகளையும் பாதுகாத்த ஒரு மனிதர், மிக முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டியவர் என்றால் எங்களுடைய உயிரிலும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் அவர்களை பற்றி அதிகமாக பேசுகிறோம். ரபி என்றாலே வசந்தம். எனவே நபியுடைய வாழ்க்கையை பின்பற்ற வேண்டும் என்ற உண்மையான உறுதியை எடுத்தால் வாழ்க்கையில் வசந்தத்துக்கு காரணமாக மாறலாம். எனவே அன்பார்ந்தவர்களே, நபியுடைய வாழ்க்கையை எமது வாழ்க்கையாக எடுப்பதுதான் நோக்கம். உலகத்தில் யாரும் பேசலாம், பலரும் பலவிதமாக பேசுவார்கள், ஒவ்வொருத்தரும் பேசுவார்கள். ஆனால் வாழ்க்கையை பார்த்தால் மிக கவலைக்குரிய ஒரு இடமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, அந்த உண்மையான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எவ்வளவுதான் பேசினாலும் மிகையாகாது. ஆனால் பேசக்கூடிய நம்முடைய ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலும் வர வேண்டிய உண்மையான கவலை என்ன? நபியுடைய கவலை. நபியுடைய உண்மையான கவலையை வாழ்க்கையில் சுமந்தால், எமது கவலையாக மாற்றினால் சொர்க்கத்திலும் சந்தோஷமாக வாழலாம். இந்த நபியுடைய கவலை என்ன? முழு உம்மத்தும் சொர்க்கம் போக வேண்டும், யாருமே நரகம் போய்விடக் கூடாது, நான் மட்டும் சுவர்க்கவாசியாக வாழ்ந்து நான் மட்டும் உலகத்திலும் நல்லவனாக ஆகிரத்திலும் சிறந்தவனாக மாறுவதல்ல. ஒவ்வொருத்தரையும் பற்றி கவலைப்பட வேண்டும், ஒவ்வொருத்தரும் சுவர்க்கவாசியாக மாற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கவலை. எந்த அளவு கவலை என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிருடன் இருக்கும் பொழுது யாருமே நரகத்துக்கு போய்விடக் கூடாது. இதுதான் நபியுடைய கவலை. அல்லாஹ் இந்த கவலையை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்ன சொல்கிறான் தெரியுமா? லஅல்லக பாஹிஉன் நஃஸக அல்லா யகூனு முஃமினீன். இவர்கள் ஈமான் கொள்கிறார்கள் இல்லை, இவர்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கிறார்கள் இல்லை, சுவர்க்கவாசிகளாக மாறுகிறார்கள் இல்லை என்பதற்காக அவங்களை சுவர்க்கத்துக்கு அனுப்பணும் என்ற கவலையில லஅல்லக பாஹிஉன் நஃஸக, உங்களை நீங்க அழிச்சு கொள்ள பார்க்கிறீங்களா, உங்களை நீங்க மாய்த்து கொள்ள பார்க்கிறீர்களா என்று அல்லாஹ் குர்ஆனிலே கேட்கிறார். அந்த அளவுக்கு நபியுடைய கவலை. இதுதான் உண்மையான கவலை. ஒவ்வொருத்தருடைய கவலையாக இதுதான் மாற வேண்டும். ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யுமினு அஹதுக்கும், ஒரு மனிதன் முஃமினாக உண்மையான முஃமினாக ஆகணுமா, என்ன செய்யணும்? அவன் முஃமினாக ஆகவே முடியாது எதுவரைக்கும் அவன் எதை விரும்புகிறானோ அதை மற்ற மனிதனுக்கு விரும்பாத வரை ஒரு மனிதன் முஃமினாக மாற முடியாது. நான் விரும்புகிறேன் உலகத்திலும் நான் நன்றாக வாழ வேண்டும், நல்ல முறையில் வாழணும், கியாமத்தில் அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது சந்தோஷமான முறையில் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்பது ஒவ்வொருத்தருடைய விருப்பம். இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நாம் விரும்ப வேண்டும். இதுதான் முஃமினுடைய அடையாளம். அன்பார்ந்தவர்களே, இதுதான் நபியுடைய கவலையாக கூட இருந்தது. எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஆசை அதுதான். கடைசி வரைக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய உம்மத் சொர்க்கம் போக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய உயிரிலும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கவலை. அல்லாஹ் தஆலா நபி அவர்களுக்கு இரண்டு சாய்ஸ் கொடுத்தான், இரண்டு இஷ்டங்கள். ஒன்று, அல்லாஹ் தஆலா நபி அவர்களுக்கு கொடுத்த இஷ்டம், இந்த உம்மத்தில் அரைவாசி பேரை சொர்க்கத்துக்கு நுழைவிக்கலாம். இந்த உம்மத்தில் அரைவாசி பேரை சொர்க்கத்துக்கு நுழைவிக்கலாம், அல்லது நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஷஃபாஅத் செய்யலாம். இந்த ரெண்டு சாய்ஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஃபக்தர்து ஷஃபாஅ, நான் பரிந்து பேசுவதை, ஷஃபாஅத் செய்வதை தேர்ந்தெடுத்துக் கொண்டேன். இதெல்லாம் யார் கலிமாவை மொழிந்திருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய ஷஃபாஅத் இருக்கிறது. இந்த அளவுக்கு நபியுடைய அன்பு. என்னுடைய உம்மத்தில் அரைவாசி பேர் மட்டும் சொர்க்கம் போனால் போதாது, ஒவ்வொருத்தருக்கும் நான் வாதாட வேண்டும்.
இதுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கவலையாக இருக்கு. இந்த நபி இப்படிப்பட்ட எங்களுக்காக கவலைப்பட்ட நபி என்றால் நாம் இந்த நபிக்கு எவ்வளவு அன்பு வைக்க வேண்டும், இந்த நபியை எந்த அளவுக்கு முஹப்பத் வைப்பவர்களாக மாற வேண்டும். மேலானவர்களே, உண்மையான அன்புள்ளவர்களாக மாற வேண்டும். சஹாபாக்களுடைய அன்பு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதை சொன்னாலும் செய்யாமல் இருக்க மாட்டார்கள். நபி அவர்களை சில சஹாபாக்களுடைய அன்பு எந்த அளவுக்கு என்றால் நபியை பார்க்காமல் கூட இருக்க முடியாது. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமனுக்கு அனுப்புவதற்கு முடிவு செய்த சம்பவம் தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமனுக்கு அனுப்புவதற்காக முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சொல்கிறார்கள், யமனுக்கு போவதற்கு தயாராகுங்கள். முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு போவதற்கு விருப்பம், ஆனால் நபியை பார்க்காமல் இருக்க முடியாது. இருந்தும் நபியுடைய கட்டளை வந்து விட்டது. நபியுடைய கட்டளை வந்ததனால் அந்த கட்டளையை ஏற்றுக்கொண்டு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யமனுக்கு போக ஆரம்பிக்கிறார்கள். யமனுக்கு போகும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், முஆத், நீங்கள் திரும்பி வரும் பொழுது என்னை காண மாட்டீர்கள், என்னுடைய கபரை தான் காண்பீர்கள் என்று சொன்ன நேரத்தில் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் திரும்பி பார்த்திருந்தால் என்னுடைய உள்ளம் வெடித்திருக்கும் என்று சொன்னார்கள். நபியை விட்டு பிரிவதற்கு கூட தயாரில்லை, அந்த அளவுக்கு அன்பு. ஆனால் நபியுடைய வார்த்தை என்றால் அதை மறுப்பதற்கு அவர்கள் தயாரில்லை. இதுதான் உண்மையான அன்பு. அல்லாஹ் இந்த நபியை எந்த அளவுக்கு விரும்புகிறான், நபியை சந்திக்க அல்லாஹ் கூட ஆசைப்படுகிறான். ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபியிடத்திலே வருகிறார்கள். எங்களுடைய அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து சொல்கிறார்கள், இதோ உங்களிடம் மலக்குல் மௌத் வந்திருக்கிறார், மௌத்தை கைப்பற்றும் மலக்கு வந்திருக்கிறார், அவருடன் இன்னும் பல்லாயிரக்கணக்கான மலக்குகள் வந்திருக்கிறார்கள். வந்து உங்களிடம் அனுமதி கேட்கிறார், உங்களுடைய உயிரை கைப்பற்றவா என்று அனுமதி கேட்கிறார். சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இதுக்கு முன்னால் யாருடைய உயிரையும் கைப்பற்றுவதற்கு இவர் அனுமதி கேட்கவும் இல்லை, இதற்கு பின்னால் எந்த ஒரு மனிதருக்கும் கேட்கவும் மாட்டார். அப்படி அல்லாஹு தஆலா உங்களை உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குக்கு கட்டளை இருக்கிறான். உங்களுடைய அனுமதி இல்லாமல் உயிரை கைப்பற்ற முடியாது. இந்த அளவுக்கு நபிக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான், அந்த அளவுக்கு அல்லாஹ் நபியை கண்ணியப்படுத்தி இருந்தான். இப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஷூரா கேட்பதை போன்று, ஆலோசனை கேட்பதை போன்று நபி அவர்களை பார்க்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யா முஹம்மத், இன்னல்லாஹ இஷ்தாக இலா லிகாஇ, இன்னல்லாஹ இஷ்தாக இலா லிகாஇ. முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் உங்களை சந்திக்க விரும்புகிறான், அல்லாஹ் உங்களை சந்திக்க விரும்புகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்குரிய அனுமதியை கொடுக்கிறார்கள். அந்த மலக்குக்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது. இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு முன்னிலையில் சொல்கிறார்கள், ஒரு அடியானுக்கு அல்லாஹ் துன்யாவுடைய இன்பங்களையும் وبين ما عند الله بين زهرة الدنيا وبين ما عند الله, துன்யாவுடைய இன்பம் வேணுமா, அல்லாஹ்விடத்தில் உள்ள கண்ணியங்கள், பொக்கிஷங்கள், அல்லாஹ்விடத்தில் உள்ள நலவுகள் இவருக்கு வேணுமா என்ற ரெண்டு சாய்ஸை அல்லாஹ் கொடுத்தான். எனவே அந்த அடியான் துன்யாவை தேர்ந்தெடுப்பதற்கு பதிலாக அல்லாஹ்விடத்தில் உள்ளவைகளை, அந்த சொர்க்கத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டார், ஆகிரத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்படுது.
அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேவி அழுகிறார்கள். ஃபிதாக அபி வ உம்மி யா ரசூலுல்லாஹ், இந்த வாப்பாவும் உம்மாவும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். சஹாபாக்கள் எல்லாம் யோசிக்கிறார்கள். இவர் யாரோ ஒரு மனிதரை பார்த்து சொல்கிறார், இவர் என்ன ஃபிதாக அபி வ உம்மி, வாப்பாவும் உங்களும் உம்மாவும் அர்ப்பணமாகட்டும் என்று சொல்லி இந்த அளவுக்கு அழுகிறாரே என்று மக்கள் யோசிக்கிறார்கள். இதை உண்மையான முறையில் புரிந்து கொண்டவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாத்திரம். ஏன் அந்த சாய்ஸ் கொடுக்கப்பட்ட, அந்த இக்தியார் கொடுக்கப்பட்ட, இஷ்டம் கொடுக்கப்பட்ட மனிதர் அந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளங்கினார்கள். அதனால் இந்த வார்த்தையை சொல்லி ஆரம்பிக்கிறார். நபியுடைய பிரிவை சஹாபாக்களுக்கே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சஹாபாக்கள் யாருமே ஏற்றுக்கொள்வதற்கு ரெடி இல்லை. நபி அவர்கள் மரணித்து விட்டார்கள். மரணித்த செய்தியை கூட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யாராவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து விட்டார்கள் என்று சொன்னால் அவருடைய உயிரை நான் எடுத்து விடுவேன் என்றார். ஏன் நபி அவர்கள் மௌத் என்று சொல்வதற்கு கூட தாங்கள் உயிர், தாங்கள் அவர்களுடைய மனது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சமாளிக்கிறார்கள். நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இன்னக மய்யிதுன் வ இன்னஹும் மய்யிதுன், நபியே நீங்களும் மௌத்தாக கூடியவர்கள் தான், முழு உம்மத்தும் மௌத்தாகித்தான் ஆக வேண்டும் என்ற அந்த ஆயத்தை ஓதி இதற்கு முன்னால் உள்ள நபிமார்கள் எல்லாம் மௌத்தாக இருக்கிறார்கள், எனவே எங்களுடைய ரசூலுக்கும் மௌத் இருக்கிறது என்ற செய்தியை சொல்லி சமாதானப்படுத்தினார்கள். மேலானவர்களே, அந்த அளவுக்கு சஹாபாக்களுடைய அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடக்கம் செய்து முடித்து விடுகிறார்கள். அடக்கம் செய்ததற்கு பின்னால் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சஹாபாக்களை பார்த்து, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், அதாபத் அன்ஃபுசுகும் أن تحثوا التراب على محمد صلى الله عليه وسلم. இந்த நபிக்கு மண்ணை போட்டு மூடுறதுக்கு உங்களோட மனம் எப்படி இடம் கொடுத்தது? எப்படி உங்களோட மனம் இடம் கொடுத்தது நபியை அடக்குவதற்கு? மேலானவர்களே, அந்த அளவுக்கு நபியோடு உள்ள பாசம். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா எந்த அளவு கவலை என்றால், அவர்களால் தாங்க முடியாது நபியுடைய வஃபாத்துடைய செய்தி. அல்லாஹ்வே விரும்பி அழைத்துக் கொண்டான், பொருந்திக் கொண்டுதான் ஆக வேண்டும். ஆனால் கவலை, எந்த அளவு கவலை என்றால், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே சொல்கிறார்கள், மாதா அலா மன் ஷம்ம துர்பத அஹ்மதி அல்லா யஷும்ம மத الزمان غواليا சுப்பத் அலைய மசாயிபு லவ் அன்னஹா சுப்பத் على الأيام عدن لياليها. ماذا على من شم تربة أحمدي ألا يشم مدى الزمان غواليا سبت علي مصائب لو أنها سبت على الأيام عدن لياليها. فاطمة رضي الله عنها சொல்கிறார்கள், ماذا على من شم تربة أحمدي அல்லா யஷும்ம மத الزمان غواليا. நீண்ட காலமாக அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து முத்தமிட்டுக் கொண்டிருந்து விட்டு இப்பொழுது நபியை முத்தமிடாமல் மண்ணை பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது, நபியை பார்க்கும் சந்தர்ப்பம் இல்லையே, இது எனக்கு என்ன நேர்ந்தது? இந்த கவலையை வாதிடுகிறார்கள், இந்த கவலையை முறையிடுகிறார்கள். எந்த அளவு கவலை என்றால், சுப்பத் அலைய மசாயிபுன், என் மீது கவலைகள் எல்லாம் கொட்டப்பட்டது. மலை போல் கொட்டப்படுவதற்கு சொப்பல் மா என்றால் தண்ணீரை ஊற்றினான், மலை போல் கொட்டினான். மலை போல் கவலைகள் எல்லாம் கொட்டப்பட்டது. சொல்கிறார்கள், சுப்பத் அலல் ஐயாமி உத்ன லயாலிஹா, பகல்களின் மீது அந்த கவலைகள் கொட்டப்பட்டிருந்தால் பகல்கள் எல்லாம் இரவுகளாக மாறியது. இந்த அளவுக்கு நபியை பிரிந்திருப்பது கவலை. ஆனால் நபியுடைய வாழ்க்கையை வாழ்க்கையாக எடுத்தார்.
அந்த நபியுடைய கவலையை தனது கவலையாக மாற்றினார்கள். ஒவ்வொருத்தரும் சொர்க்கம் போக வேண்டும் என்பதுதான் நபியுடைய கவலை. மேலானவர்களே, உங்களுடைய நபியுடைய குணம், அந்த நபியுடைய எந்த அளவு கவலை என்றால், அநீதம் இழைக்கப்பட்ட நேரத்திலும் கூட, அநியாயம் செய்யப்பட்டு அவர்களால் தாங்க முடியாத நிலைமை வந்தும் கூட நபியுடைய கவலை, இந்த உம்மத் சொர்க்கம் போக வேண்டும், இந்த உம்மத்துக்கு எதுவும் நடந்துவிடக் கூடாது என்ற கவலை தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கவலை. தாயிஃபுடைய சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். சிறிய பிள்ளைகள் உட்பட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்தம் தோய்ந்து கவலையுடன், அவர்களால் தாங்க முடியாத அளவுக்கு கஷ்டத்துடன் வந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள். இந்த நபியுடைய நிலைமையை பார்த்து முத்இம் இப்னு அதி என்ற காஃபிருக்கு கூட கவலை வருது. முத்இம் இப்னு அதி என்று சொல்லக்கூடிய காஃபிருக்கு கவலை வந்து தனது அடிமை அத்தாஸிடம் சில பேரிச்சம்பழ குலைகளை, ஈச்சம்பழ குலைகளை கொடுத்து அனுப்புகிறான். இந்த உட்கார்ந்து இருக்கக்கூடிய மனிதரிடம் கொடுத்து வாருங்கள், அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறார். அந்த நேரம் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழி வாங்க முடியுமா ஒரு சந்தர்ப்பம். நபியுடைய நிலைமை இவ்வளவு பரிதாபமாக இருக்கிறது. ஒரு காஃபிர் பார்த்து கவலைப்படும் நிலைமையில அந்த நபியுடைய நிலைமை இருக்கிறது. எங்களுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலக்குமார்கள் வந்து கேட்கிறார்கள், இவர்கள் முழு பேரையும் அழித்து விடவா, மலைகளுக்கு மத்தியில் இவர்களை புரட்டி விடவா, எல்லோரையும் ஒன்றாக மாற்றி விடவா, அப்படி ரெண்டு மலைகளுக்கு இடையில் ஒன்றோடு ஒன்றாக ஆக்கினால் எல்லோரும் சின்ன பின்னப்பட்டு விடுவார்கள், எல்லோரும் அழிந்து விடுவார்கள், ரெண்டு மலைகளை மூடி அழிக்கேனும். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர்கள் இஸ்லாத்துக்கு வரவில்லை என்றாலும் இவர்களுக்கு பின்னால் உள்ள ஒரு கூட்டம் இஸ்லாத்துக்கு வருவார்கள், அவர்கள் சொர்க்கவாசிகளாக மாறுவார்கள். இதுதான் அன்பு நபியுடைய பழி வாங்குவதென்று நாங்கள் இன்றைக்கு பார்த்தால், ஏதாவது செய்தால் அவருக்கு உதவி செய்வதற்கு எங்களுடைய பண்பா? யாராவது அநியாயம் செஞ்சவர நாங்க என்ன சொல்லுவோம்? நான் மன்னிக்கவே மாட்டேன். இன்னைக்கு சிலர்கள் பேசுறது, செத்தாலும் மன்னிக்க மாட்டேன், மௌத்தாகினாலும் மன்னிக்க மாட்டேன். மௌத்தாகினா நீங்க என்ன மன்னிக்கிறது? மேலானவர்களே, இன்னும் ஒரு வித்தியாசமான ஒரு முறையில இந்த பேச்சுகள் அமைந்து கொண்டிருக்கிறது. நபியுடைய பண்பா இது. அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலைப்பட்டு அவர்கள் செய்த துஆ, அல்லாஹ் எங்களை பாதுகாத்தார். அந்த நபியை உண்மையான முறையில் நாங்கள் பின்பற்ற வேண்டும். நபியுடைய கவலை அதுதான். முழு உம்மத்தும் சொர்க்கவாசிகளாக மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய உங்களுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கவலை. எந்த அளவு கவலை என்றால், சொர்க்கத்திலும் கூட கியாமத்திலும் கூட எல்லா நபிமார்களுமே கைவிட்டு விடுவார்கள். மக்கள் எல்லாம் மஹ்ஷருடைய நேரம் யாரிடத்தில் வைத்து வாதாடுவது என்று தெரியாமல், யாரை உதவிக்கு அழைப்பது என்று தெரியாமல் எல்லோரும் அலைமோதுவார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வேணுமா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வேணுமா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வேணுமா, ஈசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஒவ்வொரு நபிமார்களாக ஓடுவார்கள். ஒவ்வொருத்தரும் சொல்வார்கள், லஸ்து லஹா லஸ்து லஹா, நான் இதுக்கு தகுதி இல்லை, நான் இதுக்கு தகுதி இல்லை, என்னால் இதுக்கு ஷஃபாஅத் செய்ய இயலாது, நான் தவறு செய்திருக்கிறேன், நான் தவறு செய்திருக்கிறேன், நான் என்ன எப்படி பாதுகாக்கிற, நான் எப்படி என்ன காப்பாற்றிக் கொள்ற என்றே நான் தடமாறிக் கொண்டிருக்கிறேன் என்று ஒவ்வொருத்தரும் சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் அனலஹா அனலஹா, நான் அதற்கு தகுதி, வாருங்கள் நான் ஷஃபாஅத் செய்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு முன்னால் மண்டியிட்டு சஜ்தாவிலே விழுந்து அல்லாஹ்விடம் அழுவார்கள். இந்த உம்மத்துக்காக, யா அல்லாஹ், என்னுடைய உம்மத். அந்த கியாமத்திலே மஹ்ஷரிலே முழு பேருடைய சத்தமும் நஃப்ஸி 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 நஃப்ஸி,
என்னை பாதுகாக்க வேண்டும், என்னை பாதுகாக்க வேண்டும் என்ற சத்தம் ஒரே ஒரு சத்தம் மட்டும் வரும். உம்மதி 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 யா அல்லாஹ், என்ற உம்மதி யா அல்லாஹ், என்ற உம்மதி யா அல்லாஹ், என்ற உம்மதி யா அல்லாஹ். இவர்கள் சொர்க்கம் போகணும் யா அல்லாஹ். எங்களுக்காக அந்த நேரத்திலும் பேசும் ஒரு ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நபியுடைய முஹப்பத்தை விட்டுவிட்டு, நபியுடைய வாழ்க்கையை விட்டுவிட்டு யாருடைய வாழ்க்கையோ பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம், யாரையோ முன்மாதிரியாக எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் மன்னிக்கணும். மேலானவர்களே, அந்த நபியுடைய துஆ, அல்லாஹ் எங்களை பாதுகாத்திருக்கிறான். நாங்கள் செய்யும் தவறுகளுக்கு தண்டனை தராமல், அழிவுகளை உண்டாக்காமல், உருமாற்றப்படாமல் அல்லாஹ் எங்களை நபியுடைய துஆவால் பாதுகாத்திருக்கிறான். இல்லண்டா எங்களோட நிலைமை எல்லாம் எங்க இருக்கும் என்று தெரியாது. மீன் சாப்பிடுறதை விட சின்ன பாவம் இல்ல நாங்க செய்யற பாவம். மீன் சாப்பிடுறதை விட சின்ன பாவம் இல்ல. மீன் சாப்பிடுறதை விட களவெடுக்கிறது சின்ன பாவம் இல்ல, பெரும் பாவம். அல்லாஹ் சொன்ன ஒரே ஒரு தடை பனு இஸ்ராயீல்களை பார்த்து, சனிக்கிழமை நாள்ல மீன் சாப்பிடவானம், மீன் பிடிக்கவானம். அந்த தடையை செய்ய போனாங்க. சனிக்கிழமை நாள் மீன் பிடிக்க சென்றார்கள். அல்லாஹ் சொல்றான், கூனு கிராதத்தன் ஹாசிஈன், குரங்குகளாக மாறுங்கள் என்று அல்லாஹ் உருமாற்றமாக்கினான். முழு பேரையும் அல்லாஹ் குரங்குகளாக மாற்றி இருக்கிறான். இன்றைக்கு நாங்க செய்யக்கூடிய பாவங்களுக்கு அல்லாஹ் எங்களை எல்லாரையும் உருமாற்ற போனா எங்களோட ஒவ்வொருத்தருடைய நிலைமையும் எங்கே வருது. இந்த நபியுடைய துஆ அல்லாஹ் எங்களை பாதுகாத்து உருமாற்றப்படாமல், நிலைமைகள் மாற்றப்படாமல், சோதனைகள் வராமல் அந்த அன்பு நபியுடைய துஆ அல்லாஹ் எங்களை பாதுகாத்து. இன்று நாம் செய்யக்கூடிய தவறுகளை நாம் நினைத்து பார்த்தால், ஏனென்றால் ஹதீஸிலே வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ஒரு உம்மத்தை நலவை நாடிவிட்டால், இந்த உம்மத்துக்கு ரஹ்மத்தை நாடிவிட்டால், அல்லாஹ் அந்த உம்மத்துடைய நபியை, அந்த உம்மத்துக்கு முன்னால் அல்லாஹ் நபியை மௌத்தாக்குவான். அந்த நபி முன்னால் மௌத்தாகி அவர்களுக்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் ஷஃபாஅத் செய்வதற்கு. இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் ரஹ்மத்தை நாடினதுனால அல்லாஹ் என்ற நபி ஆரம்பத்திலே உயிரை கைப்பற்றிட்டான். நபி அவர்கள் எங்களுக்காக ஷஃபாஅத்துக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ் ஒரு உம்மத்துக்கு அழிவை நாடிவிட்டால், சஹீஹான ஹதீஸ் அபூதாவுதிலே வருகிறது, அல்லாஹ் தஆலா அழிவை முடிவு செய்து விட்டால், நபி இருக்கும் பொழுது அந்த உம்மத்தை அல்லாஹ் சோதிப்பான், தண்டிப்பான். அதை பார்த்து அந்த நபி கண் குளிர்ச்சி அடைவார். முன்னால் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்துக்கும், ஆது கூட்டங்களுக்கும், சமூது கூட்டங்களுக்கும் நடந்தது போன்று. எனவே அன்பார்ந்தவர்களே, நாம் அந்த நபியுடைய உம்மத், அந்த உண்மையான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களுடைய வாழ்க்கையாக எடுப்போம். அவர்களுடைய குணங்களை எமது குணமாக ஆக்குவோம். அஹ்லாக் இன்றைக்கு ஆகப்பெரிய குணம், நபியுடைய அஹ்லாக், நபியுடைய குணம். மேலானவர்களே, வாழ்க்கையில் பேசுவது மாத்திரமல்ல, அது என்னுடைய வாழ்க்கையிலும் வர வேண்டும், உங்களுடைய வாழ்க்கையிலும் வர வேண்டும். ஒரு மனிதர் எடுக்கிறோமா இதே போன்ற அஹ்லாக், நபியுடைய அஹ்லாக்கு நிகராக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்களே, 10 வருடம், சில ரிவாயத்துகளில் 8 வருடம், அதிகமான ரிவாயத்துகளில் 10 வருடம். خدمت النبي صلى الله عليه وسلم 10 سنين. 10 வருடங்கள் நபி அவர்களுக்கு நான் பணிவிடை செய்திருக்கிறேன். எனக்கு உஃப், சி என்ற வார்த்தை கூட சொன்னது கிடையாது. நடக்குமா சரித்திரம்? எங்களுக்கு கீழால வேலை செய்யறவங்க, எங்களுக்கு கீழால இருக்கக்கூடியவங்க, எங்கட மனைவி அல்லது எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய தொழிலாளிகள், நாங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல ஒருவருக்கு நான் ஏசாமல், மேலானவர்களே, என்ன குணம்!
மனித பலம் என்று சொல்வார்களே மேலானவர்களே, அந்த உண்மையான நபியுடைய அகலாக், அந்த உண்மையான நபியுடைய கவலை வாழ்க்கையில் எடுக்கல் என்ற பெரிய நஷ்டம். மேலானவர்களே, வாழ்க்கை ஒரு குறுகிய கால வாழ்க்கை. வாழ்க்கை கபரை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அல்லாஹுவை நோக்கிய பயணம் இது, கபரை நோக்கிய பயணம் இது. ஒரு சில எண்ணப்பட்ட மூச்சுகளை அல்லாஹ் தந்திருக்கிறான். அந்த எண்ணப்பட்ட மூச்சுகள் எப்பொழுது முடிவடையுமோ அந்த அவர் மௌத்தாகி விடுவார். அவருக்கு வேறு பெயர் சொல்லப்பட்டு விடும். என்னென்ன சொல்றோமா இல்லையா? அவருடைய மூச்சு மட்டும்தான் இருக்குது, எதுவுமே சாப்பாடு ஒன்றும் இறங்குதில்லை, வெறும் மூச்சு மட்டும் போய்கொண்டிருக்கு. என்ன அடையாளம்? அவருக்கு கொடுக்கப்பட்ட மூச்சுகள் இன்னும் முடிவடையவில்லை. அல்லாஹ் எண்ணப்பட்டு சில மூச்சுகளை தந்திருக்கிறான். அதுதான் உலகத்துடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் அன்பு நபியுடைய கவலையை எங்களுடைய கவலையாக மாற்றுவோம். நபியுடைய அகலாக்கை எங்களுடைய அகலாக்காக எடுப்போம். நபியுடைய கவலையை சுமப்போம். அந்த நபியுடைய துஆவால் அல்லாஹ் என்னை பாதுகாத்திருக்கிறான். அந்த நபிக்கு நன்றி உள்ளவர்களாக மாறுவோம். அந்த நபியுடைய ஹவுதுல் கௌசரில் நீர் குடிக்க வேண்டுமா? அந்த அன்பு நபியை சந்தோஷப்படுத்துவோம். நபியுடைய வாழ்க்கையை வாழ்க்கையாக எடுப்போம். வெறுமனே பேரளவில் அல்ல, வெறுமனே வார்த்தைகளில் அல்ல, எங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியுடைய பெயரை கேட்டால் கூட ஸலவாத் சொல்வதற்கு எங்களுடைய மனம் இடம் கொடுக்கலன்னா, மேலானவர்களே, நாங்கள் எங்களை விட கஞ்சர்கள் யாரும் இல்லை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றார். அந்த நபிக்கு ஒரு தடவை ஸலவாத் சொல்வதனால் அல்லாஹ் சந்தோஷம் அடைந்து 10 ரஹ்மத்துகளை அல்லாஹ் இறக்குகிறான். ஒரு தடவை اللهم صل على محمد اللهم صل على محمد صلى الله عليه وسلم என்று ஒரு தடவை சொன்னால் அல்லாஹ் 10 தடவை இரக்கம் காட்டுகிறான், அருள் பார்வை இறக்கிறான். என்றால் அந்த நபியுடைய முஹப்பத் சாதாரணமானதான். எங்களோட வாழ்க்கையில வந்தா அந்த நபியுடைய கவலை நாங்க தூக்கினா அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையில் எவ்வளவு பறக்கத் செய்வான். அந்த நபி அவர்கள் அனாதையாக இருக்கும் பொழுது அவர்களை சுமப்பதற்கு யாரும் இல்லை. அந்த நேரத்தில் அவர்களை சுமந்த ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஒட்டகத்திலும் அவர்களுடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் பரக்கத்தை கொடுத்தான். நபியை தூக்கியவுடனே இன்று நபியுடைய கவலை, நபியுடைய தீன், நபியுடைய வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்தால் அல்லாஹ் எந்த அளவுக்கு பரக்கத் தருவான். அதனால் மேலானவர்களே, நபியுடைய வாழ்க்கையை ஒரு வாழ்க்கையாக எடுப்போம். உண்மையான அல்லாஹ்வுடைய தொடர்புள்ளவர்களாக மாறுவோம். வாழ்க்கையில் அல்லாஹ்வை மட்டும் நம்புவோம். நபியுடைய வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையாக எடுப்போம். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எங்களுடைய உயிர் நாடி, அவர்கள் தான் எங்களுடைய முன்மாதிரி. இன்று நாம் இன்றைக்கு பேசக்கூடிய வார்த்தைகளை விட்டு விடுவோம். அவரால் நடக்கும், இவரால் நடக்கும், அதனால் சாதிக்கலாம், இதனால் சாதிக்கலாம். மேலானவர்களே, அல்லாஹ்வால் மட்டும்தான் உண்மையானவர்கள் மூமின்கள். அல்லாஹ்வால் மட்டும்தான் சாதிக்கலாம். அல்லாஹ்வுடைய தொடர்பு இல்லாமல் வேற யாராலும் எதுவும் சாதிக்க முடியாது என்பதுதான் உண்மையான நிதர்சனமான உண்மை. யாராலும் மறுக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தொடர்பு இல்லாமல் என்னதான் நடந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் நிம்மதி இருக்க முடியாது. அன்பு நபியுடைய வாழ்க்கை இல்லாமல் வாழ்க்கையில் நிம்மதியை பெற முடியாது. எனவே அன்பானவர்களே, வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய தொடர்பு இருப்போம். நாம் இப்பொழுது எதிர்நோக்கக்கூடிய ஒரு காலம், முக்கியமான ஒரு காலத்தை அடைய இருக்கிறோம். எமது நாவுகளை பாதுகாப்போம், வார்த்தைகளை பாதுகாப்போம், அல்லாஹ்வுடைய தொடர்பை உண்டாக்குவோம், அல்லாஹ்விடம் துஆ செய்வோம். யா அல்லாஹ், முஸ்லிம்களையும் இஸ்லாத்தையும் பாதுகாப்பாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழிகாட்டலை சொன்னார்கள். அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா பிதுனூபினா மன் லா யகாஃபுக ஃபீனா வலா யர்ஹமுனா. யா அல்லாஹ், எங்கட பாவங்களால எங்கள் மீது அநியாயம் செய்யக்கூடியவர்களை சாட்டிராதே அல்லாஹ். எங்கட பாவத்தால எங்களுக்கு இரக்கம் காட்டாதவர்கள் எங்கள் மீது சாட்டிராதே அல்லாஹ். அநியாயம் செய்யறவங்களை சாட்டிராதே அல்லாஹ் என்று அல்லாஹ்விடம் துஆ செய்வோம். இதனால் மட்டும் சாதிக்கலாம்.
நபி அவர்கள் காட்டிய முறை அது. மிகப்பெரிய இக்கட்டான கட்டம் பத்ரிலே, எதுவுமே செய்ய முடியாத நிலைமை. அல்லாஹ்விடம் சுஜூதில் அழுகிறார்கள் அழுகிறார்கள் அழுகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து, போதும் யா ரசூலல்லாஹ், போதும் யா ரசூலல்லாஹ், நிறுத்துங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுத்து. அல்லாஹ்விடம் அழுதார்கள், யா அல்லாஹ், ஓடாடியார்கள், யா அல்லாஹ், துஆவால் சாதித்தார்கள். எனவே அன்பார்ந்தவர்களை, இதைத்தான் அல்லாஹ் எமக்கு காட்டி தந்த ஒரு படிப்பினை நபியுடைய வாழ்க்கை தான். எனவே நாம் துஆவால் சாதிப்போம். வேற தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத சர்ச்சைகளை விட்டு விடுவோம். ஒவ்வொருத்தராக மன்னிப்போம். கூட்டு வாழ்க்கை சந்தோஷமாக வாழ்வோம். குடும்பங்களை மதித்து நடப்போம். அகலாக்கோட வாழ்வோம். ஏனென்றால் ஒரு குறுகிய கால வாழ்க்கை. எங்கள் என்னை கொண்டே மண்ணில் வைத்து விடுவார்கள். அதற்கு பின்னால் நான் என்ன செய்வது? உலகத்தில் பெருமை அடித்து யாரிடம் போய் சொல்வது? இன்று பெருமை அடித்தவர்கள், அகம்பாவத்தோடு வாழ்ந்தவர்கள், கண்ணுக்கு முன்னோ எத்தனையோ பேர் போய்விட்டார்கள். யாரும் அவர்களுக்கு உதவியாளர்கள் இல்லை. எனவே அன்பார்ந்தவர்களே, வாழ்க்கையை மாற்றுவோம். அல்லாஹ்வுடைய தொடர்புள்ளவர்களாக மாறுவோம். உண்மையான அன்பு நபியுடைய வாழ்க்கையாக எடுப்போம். அல்லாஹ் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. நபியுடைய வாழ்க்கையை எமது வாழ்க்கையாக எடுத்து நடப்பதற்குரிய சந்தர்ப்பத்தை தருவானாக. உண்மையான அன்பு நபியுடைய கவலையை எமது கவலையாக அல்லாஹ் ஆக்குவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. நபியுடைய வாழ்க்கையை உண்மையான வாழ்க்கையாக வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், நபியுடைய ஷஃபாஅத்துக்கு உண்மையான தகுதியானவர்களாக மாற்றுவாயாக. யா அல்லாஹ், அந்த நபியுடைய துஆவால் எங்களை பாதுகாத்திருக்கிறாய். யா அல்லாஹ், நாம் செய்யும் தவறுகளை நீ மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், தவறுகளால் தண்டிக்க நாடினால் எங்களால் தாங்க முடியாது. ரப்பே, யா அல்லாஹ், எங்களை தண்டித்து விடாதே. யா அல்லாஹ், எங்களை பாவத்தின் காரணமாக எங்களுக்கு சாதகம் இல்லாதவர்களை ஆட்சியாளர்களாக அமர்த்தி விடாதே. யா அல்லாஹ், யா அல்லாஹ், சாதகமான ஆட்சியாளர்களை தருவாயாக. யா அல்லாஹ், பயங்கரமான நிலைமைகள் எங்களை பாதுகாப்பாயாக. பாரதூரமான நிலைமைகளை விட்டும் எங்களுடைய நாட்டை பாதுகாப்பாயாக. முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக. எமது ஊரை பாதுகாப்பாயாக. சிறந்த முன்மாதிரி உள்ள ஒரு ஊராக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், அனைத்து நிலைமைகளையும் சீராக்குவாயாக. யா அல்லாஹ், உன்னால் மட்டும்தான் யா அல்லாஹ் நிலைமைகள் சீராக்க முடியும் என்று நம்பி இருக்கிறோம். யா அல்லாஹ், ஈமான் உள்ளவர்கள் யா அல்லாஹ், உன்னால் மட்டும்தான் சாதிக்க முடியும். யா அல்லாஹ், அந்த உண்மையான நம்பிக்கையை தருவாயாக. முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக. பல இடங்களிலும் முஸ்லிம்கள் சிரமத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், விசேஷமாக பலஸ்தீன், காசா போன்ற இடங்களில் யா அல்லாஹ், அப்படிப்பட்ட முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக. இஸ்லாத்தை பாதுகாப்பாயாக. முஸ்லிம்களுக்கு எங்கெங்கே எல்லாம் பிரச்சனைகள் நடக்கிறதோ அத்துணை பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பாயாக. யா அல்லாஹ், கடனாளிகளுடைய கடன்களை நிவர்த்தி செய்து வைப்பாயாக. நோயாளிகளுடைய நோய்களை குணப்படுத்துவாயாக. எத்தனையோ நோயோடு பலர் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், நோய் இல்லாத நிம்மதியான ஆரோக்கியமான நிலைமையை தருவாயாக. சந்தோஷமான நிலைமைகளை தருவாயாக. பாரதூரமான நோய்களை விட்டு எங்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் பாதுகாப்பாயாக. எங்களுடைய பிள்ளைகளை சாலிஹான பிள்ளைகளை ஆக்குவாயாக. எங்களுக்கு துஆ உள்ள, துஆ செய்யக்கூடிய கண்குளிர்ச்சியான பிள்ளைகளை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய மானங்களை பாதுகாக்கக்கூடிய பிள்ளைகளை ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய நிலைமைகளை சீராக்கி தருவாயாக. துஆக்களை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த கிளைமேட்டை சாதகமான கிளைமேட்டாக, சாதகமான நிலைமைகளாக மாற்றுவாயாக. எங்களுடைய துஆக்களை கபூல் செய்வாயாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. الحمد لله الذي أنار قلوب عباده المتقين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه الذين بذلوا نفوسهم النفيسة للإيمان ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، يا عباد الله، وحدوا الله فإن التوحيد رأس التاج، واتقوا الله فإن التقوى ملاك الحسنات. يا عباد الله، أطيعوا الله وأطيعوا الرسول، ولا تعصوا الله ولا تعصوا الرسول. ومن يطع الله ورسوله فقد رشد واهتدى، ومن يعص الله ورسوله فقد ضل وغوى. يا عباد الله، عليكم بالجماعة فإن يد الله مع الجماعة.
الجماعة ومن شد عن الجماعة سد بسقر. وقال نبينا صلى الله عليه وسلم إن أحسن الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وقال تعالى في القرآن العظيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفر إنه كان توابا. بارك الله لنا ولكم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب واستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله حمدا يوافي نعمه ويكافئ مزيدا وأشكره شكرا يساوي آلاه العديدة وأشهد أن لا إله إلا الله شهادة سالمة من الشرك والنفاق ومن نطق بها فاز لا محالة وفاق. وأشهد أن محمدا عبده ورسوله سيد الثقلين وإمام الخافقين الذي ظهر على يده آيات الجديدتين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. ما بعد يا عباد الله أوصيكم بتقوى الله فإن التقوى تنجيكم من النار وتدخلكم الجنة. وقال تعالى في القرآن العظيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. وقال جل جلاله عظيما وبدأ بنفسه تعظيما اللهم صل على محمد هذه الأمة اللهم صل على محمد إمام الأئمة وارض من ولي من بعده الخلافة سيدنا أبي بكر بن أبي قحافة ومن كان لا يخاف بالله لومة لائم سيدنا عمر بن الخطاب خير قائم ومن تستحي منه ملائكة الرحمن سيدنا عثمان بن عفان وعن الليث الغالب سيدنا علي بن أبي طالب رضي الله عنهم وعن عمه النبي حمزة والعباس رضي الله عنهما وعن أزواج أمهات المؤمنين والأمراء العادلين والأئمة المجتهدين وعنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات اللهم اغفر للمؤمنين والمؤمنات اللهم اغفر للمؤمنين والمؤمنات اللهم اعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة والمشركين اللهم دمر أعداء الدين اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم لا تسلط علينا بذنوبنا من لا يخافك فينا ولا يرحمنا من لا يخافك فينا ولا يرحمنا. ربنا تقبل منا إنك أنت السميع العليم. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى والنهي عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون واذكروا الله العليم الجليل الجبار يذكركم واشكروه يزدكم ويهديكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. أقيموا للصلاة.